கிரேட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் ட்ரேட் விண்டோ அப்டேட் பார்ட் 2 தான். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 போட்டிருக்கோம். செம்மையான ஒரு ரெஸ்பான்ஸ். அதை தொடர்ந்து பார்ட் 2 நம்ம பார்க்க போறோம். மிக முக்கியமான க்ரூஷியல் பிளேயர்ஸ் எல்லாம் யாரு, அதை தாண்டி உருவில் பட்டேல் ஆர்சிபிக்கு போக வேண்டிய ஒரு தருணம் இருந்தாலும் அன்பார்ச்சுனேட்லி திரும்பி சிஎஸ்கேக்கு வந்த ஒரு மொமெண்ட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே டக்குன்னு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ட்ரேட் விண்டோ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மேபி ஒரு சில ட்ரேட்ஸ் நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். எப்போ அவங்க அஃபீஷியல் போஸ்டர் விடுறாங்க அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேருக்கு இதில் ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு பிளேயருடைய பட்ஜெட் ஒரு 20 கோடி போன ஆக்ஷனில் எடுத்திருக்காங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா அதே பட்ஜெட்டில் தான் இன்னொரு டீம் வாங்கணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க. மேபி பட்ஜெட் கம்மியும் ஆகலாம், இந்த ப்ரைஸில் நம்ம லாக் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி ரெண்டு மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் பேசி தான் முடிவு பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிசர்வ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அவர் ஒரு டீமில் 20 கோடி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஆர்சிபி அவர் ஒரு 15 கோடிக்கு பக்கம் 15 ஒரு 16 கோடி பக்கம் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு அவர் அக்ரி பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அந்த டீம்லேருந்து அதுக்கு போறக்கான சான்ஸ் இருக்கு. இது வெறும் எக்ஸாம்பிள் தான், உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ஆக்ஷனில் எடுத்த அதே பட்ஜெட்டுக்கு தான் நீங்கள் சேல் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ வித் டீமுடைய அமௌண்ட் பேலன்ஸில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதுதான் இதனுடைய கான்செப்ட். ஸோ ட்ரேட் விண்டோ பொறுத்த வரைக்கும் ஜூலை 5 ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இப்போ வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கு. பல டீம் பல விதமாக இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் போன வருஷம், அதாவது இந்த வருஷம் தான், ஸோ இந்த சீசன்லேயே பார்த்தோம் அப்படின்னா செம்மையான மூவ்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆயுஷ் மாத்ரே அண்ட் உருவில் பட்டேல், ஸோ அதை தாண்டி ஒரு டெவால் பிரேவிஸ், மூணுமே பார்த்தோம் அப்படின்னா மினி ஆக்ஷன்லேயோ ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரேட் விண்டோலையோ நம்ம பண்ண போகிறோங்கிற மாதிரி இல்லாமல் முன்னாடியே தட்டி தூக்குனது சூப்பரான ஒரு விஷயம். இருந்தாலுமே உருவில் பட்டேல் அவருக்கு கிடைச்சது, அதாவது சிஎஸ்கேக்கு கிடைச்சதுங்கிறது மிகப்பெரிய லக்கு. ஆர்சிபிக்கு நான் போக வேண்டியதுங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுதான் வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, தேவ்தத் படிக்கல் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் என்ன அப்ரோச் பண்ணாங்க. ஆர்சிபி கூப்பிட்ட உடனே உருவில் பட்டேல் இந்த மாதிரி எங்ககிட்ட ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக அவர் ஃபர்ஸ்ட் குஜராத்தில் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அன்சோல்டான லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி கேட்டாங்களாமா. இவரும் இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தார். பட் இருந்தாலும் ஆர்சிபி என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் எங்களுக்கு பேக்கப் ஆப்ஷன் இருக்கு, மயங்க் அகர்வால் வச்சிருக்கோம், ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா நாங்களை கூப்பிடுறோம், அப்புறம் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கடுப்பாயிட்டாருங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா ஒன்று வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லணும். பட் இருந்தாலுமே நாங்கள் ஆல்ரெடி ஒருத்தர் பேசிட்டோம், அவரும் வந்துட்டு செட் ஆகலைன்னா அப்புறம் அவங்களை கூப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் போயிருக்கு. ஆனால் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டாக தெரிஞ்சது கைஸ், அவங்க மயங்க் அகர்வாலை ஆல்மோஸ்ட் புக் பண்ணிட்டாங்க. அவருடைய கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப தான் இந்த இடையில உருவில் பட்டேலுடைய அந்த ஆர்சிபிக்கான ஒப்பந்தம் வந்துட்டு பேசப்பட்டது. அதே சமயத்தில் சிஎஸ்கே அப்ரோச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா, நீ வந்தோனி அப்ரூவ் பண்ணிக்கலாம், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டப்போ இவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாமா. ஸோ ஸ்ரீனிவாசன் சார் கூப்பிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் கூப்பிட்ட உடனே நீ பேக்கப் எல்லாம் கிடையாது, நீ இப்பவே வா, வந்தோனி ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொன்ன உடனே அவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துல அவருக்கு தலகால் பொடியாம ஆடினாரு. ஸோ உடனடியாக சிஎஸ்கேல ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணி நான் ப்ளே பண்ண முதல் மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த தருணம். ஆர்சிபிக்கு போக வேண்டியது கடைசி நேரத்தில் சிஎஸ்கேக்கு வந்த இது ஃபீல் லைக் அ ஹோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயம் தான் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா பார்ட் 2ல எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோமா. நம்பர் 1ல நிதிஷ் ராணா பொறுத்த வரைக்கும் ஒரு செம்ம பிளேயருங்க கேகேஆர்ல. பட் இருந்தாலுமே மறுபடியும் நம்ம எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். வெங்கடேஷ் ஐயரோட இடத்துல அவர் இருந்திருந்தா கூட மேபி ஓரளவுக்கு ஏதோ புஷ் பண்ணியிருப்பாரு. ராஜஸ்தான் போனாரு, அதுலேயும் வந்துட்டு மோசமான இன்னிங்ஸ் எல்லாம் இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடி கொடுத்தாருங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். எஸ்பெஷலி சிஎஸ்கேக்கு அஸ்வினை வச்சு செய்வார் பாருங்க, அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். 80 சம்திங் என்னமோ அடிப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் சொற்ப ரன்கள் அப்பப்போ. ஸோ நல்ல பியூர் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி இன்னும் ஒரு கிட்ட இருக்கு, சிக்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டியும் இருக்கு. எனக்கு ரெய்னாவும் பார்க்குற மாதிரியே இருக்கும் அவர் ஆடும்போது. அந்த அளவுக்கு பயங்கரமா ஒரு ஸ்வீட் ஷாட்டும் பயங்கரமா ஆடுவார். அண்ட் இன்சைட் அவுட் அட் தி சேம் டைம் ரொம்ப முக்கியமா ரெய்னா மாதிரி ஒரு ஷாட்டை ஃபுல்லா அவர் வந்துட்டு தூக்கி அடிக்கக்கூடிய அந்த ஒரு ஷாட் சூப்பரா இருக்கும். ஸோ அதே மாதிரியான ஒரு பிளேயர் தான் அவரு. ராஜஸ்தான்ல இருந்து இன்னொரு டீமுக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னா மறுபடியும் கேகேஆர் தான். கேகேஆர் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் விண்டோவில் பேசாத ஒரு டீமா இருந்தாங்க. மறுபடியும் எங்களுக்கு அவர் வேணுங்கிற மாதிரியான ஒரு டிமாண்ட்ல இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்பதான் டீம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால கொடுப்பாங்களா இல்ல நிதிஷ் ராணா அக்ரி பண்ணுவாரா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா ட்ரேட் விண்டோல இவரும் ஒரு ஆள் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்பர் 2 ஷாபாஸ் அகமதி. செம்ம ஒரு பிளேயர் தான். அவருக்கு கிடைச்சப்போ பேட்டிங்ல ஆடுறாரோ இல்லையோ பவுலிங்ல செம்மையா போட்டு கொடுத்தாருங்க. 2-3 மேட்ச் நல்லா போட்டு கொடுத்தாரு. பட் இருந்தாலுமே ஸோ மிடில் ரொட்டேட் பண்ற மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன், ஒரு வாஷிங்டன் சுந்தர் மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன். அண்ட் பவுலிங் எஸ்பெஷலி அவருடைய பவுலிங் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பின்னரா உருமாயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு டீமுக்கு தேவைப்படும் அப்படின்னா எந்த டீமுக்கு இந்தியன் காம்பினேஷன்ல ஒரு ஸ்பின்னர் வேணுமோ அந்த டீமுக்கு போகலாம்.
ஒன்று சென்னை சூப்பர் கிங்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ். எஸ், அவங்க சின்ன பசங்க 2-3 பேர் வச்சிருக்காங்க, இந்த சீசனே நம்ம பார்த்தோம். பட் இருந்தாலுமே எதுவும் ஒர்க் ஆகல. ஸோ அவருக்கும் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி விக்னேஷ் புத்தூர் போயிட்டாரு. மும்பை இந்தியன்ஸுக்கு வேணும் அப்படின்னா ஷாபாஸ் அகமது வந்தார் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த பக்கம் ரொம்ப முக்கியமாக மிச்சல் சாண்டனர் டைட் எண்டில் இழுத்து போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவருடைய சப்போர்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட போகும்போதே அவங்களுடைய டீம் சூப்பராக இருக்கும். ஸோ ஷாபாஸ் அகமதும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இந்த லைன் அப்பில் இடம் பெறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இது போக வேனஸ் பேடி எந்த டீம்ல இருந்தாருங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம டீம்ல தான் இருந்தாருங்க, கடைசி வரைக்கும் சான்ஸே கிடைக்கல. செம்மையான ஒரு ஹிட்டரு. சான்ஸ் கிடைக்க போகும்போது தான் அடுத்த மேட்ச் அவர் ஆடுறாருங்கிற மாதிரி ஒரு பேப்பரே வந்துடுச்சு. அதுல வேனஸ் பேடின்னு பேர் இருக்கு. ஆனா அந்த மேட்ச் பயிற்சியில காலை உடச்சிக்கிட்டாரு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த பேர் அடிச்சுட்டு தீபக் கூடான்னு சொல்லிட்டு அவரோட பேர் எழுதிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேப்டன் வந்துட்டு தோனி உள்ள வரும்போது கூட அந்த பேப்பரை அடிச்சு மாத்திட்டு தான் வருவாரு. ஸோ வேனஸ் பேடியோட கரியர் அங்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் தான் உருவில் பட்டேல் வந்திருந்தாரு. இப்போ வேனஸ் பேடியை எந்தெந்த டீம் கேட்க போறாங்க, எந்தெந்த டீமுக்கு தேவை இருக்கு அப்படின்னா ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் ஒரு நம்பர் 5 பொசிஷன்ல ஆடக்கூடிய டீம். இப்போ ஜிடிக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவங்க இடத்துல ரொம்ப முக்கியமா ஷாருக் கான் மேல பிரஷர் விழுந்தா ஒரு மேட்ச் அவர் ஆடினா உண்டு, அப்படி இல்லைன்னா டோட்டலா அவங்களுடைய மிடில் ஆர்டர்ல இருந்து அந்த வீக் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு மில்லர், ஹர்திக் பாண்டியா இருந்த அந்த இடம் காலியா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அந்த இடத்துல இவர் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஜிடி வேனிஸ் பேடியை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சும்மா சோசியல் மீடியாவில் போற விஷயம் தான். பட் இருந்தாலுமே இதுல உண்மையாலுமே வாய்ப்பு இருக்கு கைஸ். அவங்க டீமுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஹிட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஸோ ராகுல் திவாட்டியாவும் பெருசா பண்றது கிடையாது. ஸோ இதே ட்ரேட் விண்டோல இடம் பிடிக்கக்கூடிய இன்னொரு பிளேயர் திவாட்டியா. ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம், ஜிடியோட மிடில் ஆர்டர் இருக்கிறத ஃபுல்லா சேல் பண்ணிட்டு மறுபடியும் கட்டமைக்கணுங்கிற மாதிரி தான் நம்ம பேசியிருந்தோம். ஸோ திவாட்டியா பொறுத்த வரைக்கும் பெருசா இல்லை. எனக்கு தெரிஞ்சு 2020 கோவிட் டைம்ல அபுதாபியில ஒரு இன்னிங்ஸ் ஆடுவாரு. அதுக்கப்புறம் ஒரு சில மேட்சஸ் அங்கங்க ஃபினிஷ் பண்ணி தந்தாரு தான், இல்லை அப்படின்னு சொல்லல. ஆனால் லாஸ்ட் 2 இயர்ஸா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வீக்கா இருக்கு. பவுலிங்கும் கொடுக்கறது இல்லை. கில்லுடைய கேப்டன்சி சுத்தமா புரியல. ஸோ வாஷிங்டன் சுந்தர், திவாட்டியாங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய டீம் முழுக்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நம்பி இருந்தது. ஒரு பிரசித் கிருஷ்ணா, அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் லைனா விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஸ்பின்னருக்கு இடமே கொடுக்கல. உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பின்னரை நீங்க தூக்கிட்டு மறுபடியும் ஃபாஸ்ட் பவுலரே இல்லைன்னா ஆல்ரவுண்டரே ஆடலாமே. எதுக்கு இவ்வளவு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு யூஸ் பண்றது இல்லை? திவாட்டியாவுக்கு சான்ஸே கிடைக்கல. ஸோ இப்படி பார்க்கும்போது தான் ஜிடி மேபி திவாட்டியாவை வேற டீமுக்கு தள்ளிவிடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அகைன் ஒன்ஸ் அகைன் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா சிஎஸ்கே எடுப்பாங்களா? ஸோ ஜட்டு போனதுக்கு அப்புறம் அது அவரோட பிளேயர்ஸுக்கு இவரும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சூட் ஆவாருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஜட்டு போறக்கு எப்படியோ இன்னும் 2 சீசன் 3 சீசனுக்கு மேலே ஆயிரும். ஸோ சிஎஸ்கேக்கு தேவைப்படாது. ஆனால் மற்ற டீம் அகைன் மும்பை இந்தியன்ஸ், அப்படி இல்லைன்னா எஸ்ஆர்எச், இந்த மாதிரியான டீம் ஸ்பின்னர் வேணும், ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பின்னர், நடுவில் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா ராகுல் திவாட்டியா செம்மையான ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. இது போக நிறைய பிளேயர்ஸுடைய லிஸ்ட் இருக்கு, கன்ஃபார்ம் ஆகாத பிளேயர்ஸ். இப்ப கேமரூன் கிரீன் டு சிஎஸ்கேங்கிற மாதிரியான ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா கேமரூன் கிரீனா சஞ்சு சாம்சனா 2 பேர்ல யாரை எடுப்பீங்க அப்படிங்கிறதான். இப்போ சிஎஸ்கேக்கு காலியா இருக்கிற பொசிஷன் என்ன அப்படின்னா இந்த 1 டவுன் இல்லைன்னா நம்பர் 4 இந்த இடத்துல ஆர்டருக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர் தேவை. சஞ்சு சாம்சனுடைய ட்ரேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் சீல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துல பிளேயர் தேவையில்லை. இன்னொரு ஹிட்டர் இல்லைன்னா ஒரு ஆல்ரவுண்டர் மட்டும் கிடைச்சா போதுங்கிற மாதிரி போயிடுவாங்க. இன்கேஸ் சஞ்சு சாம்சன் கிடைக்கல அப்படின்னா அவங்களுடைய அடுத்தமும் இருக்கக்கூடிய தீபக் ஹூடா, அஸ்வின், ராகுல் திரிபாதி, அது மட்டும் இல்லாமல் விஜய் சங்கர் அண்ட் சாம் கரன், அவரை பொறுத்த வரைக்கும் டவுட் தான். 50-50 தான். டீம்லேயே இருப்பாரு, இல்லை வெளியிலையும் போயிடுவாரு. ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு அவங்களெல்லாம் சேல் பண்ணதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 to 25 crore வரைக்கும் வரக்கான சான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரிலீஸ் பிளேயர்ஸுடைய லிஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த ஒரு அமௌண்ட்டை வச்சு ஒரு நல்ல கேமரூன் கிரீன் மாதிரியான இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு பிளேயரை வாங்கி போடுறது தான். ஸோ மைக்கேல் வோன் அவர் பார்த்து அப்படின்னா செமையாக ஆடிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் சிஎஸ்கேக்கு கையில் இருக்காரு. இருந்தாலும் சஞ்சு சாம்சனா கேமரூன் கிரீனா அப்படிங்கிற விஷயம் தான் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஆகணும். அதே மாதிரி சிஎஸ்கேலையும் ஒரு சில பிளேயர்ஸ் வந்துட்டு இன்னொரு டீமுக்கு போறக்கான சான்ஸ் இருக்கா? எகைன் எஸ்ஆர்எச் வந்துட்டு ராகுல் திரிபாதியை எடுப்பாங்களா? அண்ட் தீபக் ஹூடா அவருக்கு இன்னொரு கிரிக்கெட் சான்ஸ் கிடைக்குமா? அப்படி இல்லைன்னா விஜய் சங்கர் ஏதாவது டீம் பிக்கப் பண்ணுவாங்களாங்கிற மாதிரிலாம் பல டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த டீம் இந்த டீம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இந்த 3 பிளேஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் 4வதா சாங்கரன் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவரு ஏதோ ஒரு டீமுக்கு போறக்கான சான்ஸ் இருக்கு. சிஎஸ்கேலேயே ஸ்டே பண்ணலாம். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கும் வந்துட்டு அவருடைய இன்னிங்ஸ் மேல பெருசாலாம் வருத்தம்லாம் கிடையாது. அவருடைய பவுலிங் தாங்க தேஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு T20 வேர்ல்ட் கப்ல ஃபைனல்ல மேன் ஆஃப் த
டோர்னமெண்ட்டும் மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான் வாம்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு சீசன் 2022 or 23 ஞாபகம் கிடையாது. அதுக்கப்புறம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பெருசா இல்லை, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பவுலிங்ல போட்டு பொழந்துடுறாங்க, ஆனால் பேட்டிங்ல யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன்ஸ் அங்கங்கே பண்ணியிருக்காரு, அதில் மாற்றமே கிடையாது. சிஎஸ்கேலையும் நம்பர் 3 நம்பர் 4 சான்ஸ் கிடைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க ஒரு சூப்பரான ஒரு 80 எனக்கு தெரிஞ்ச 100 கன்வெர்ட் பண்ணுவாருன்னு நினைச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் சிஎஸ்கேக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சாம் கரனை தூக்கறதுக்கு பல டீம், சாம் கரனை ட்ரேட் விண்டோல கேட்கறதுக்கு பல டீம் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பேசி ஆகணும். ஸோ ஆர்சிபிலாம் வரமாட்டாங்க, ஏன்னா ஆர்சிபி ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கக்கூடிய பிளேயர்ஸை ஆக்ஷன்லேயே விட்டாலும் கரெக்டாக அவங்க ரீட்டைன் பண்ணால் மட்டும் போதும், ஆக்ஷன்லேயே வாங்கினா மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ மொத்த டீம்ஸ் யாருக்கெல்லாம் மிடில் ஆர்டர் வீக்கில் இருக்குது நான் சொன்னேன், ஒரு ஜிடி அப்படி இல்லைன்னா இன்னொரு டீம்ஸ் நிறைய இருக்குது, எல்ஐசி மாதிரியான டீம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் வீக்காக இருக்கும், அந்த மாதிரியான இடத்துல பேட்டிங் ஆடுறதுக்கு சாம் கரன் யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அவரும் ட்ரேட் விண்டோவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரின் பிளேயர் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ், இது பார்ட் 2 வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான், பெருசாக எல்லாரோட பிளேயர்ஸையும் கவர் பண்ணிட்டோம் நம்ம. உங்களுடைய ஃபேவரட் பிளேயர் யார், எந்த டீமுக்கு போகிறக்கான சான்ஸ் இருக்கு, உங்களுடைய ஃபேவரட் டீம் என்ன, யாரை எதிர்பார்க்குறீங்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.